ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த ஜுன்னு பால் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஜுன்னு பாலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணு முதல்ல போட்ட அப்புறம் முதல்ல வர்ற பால். அது ரொம்ப சத்து வாய்ந்தது. இது புராதன காலத்துல இருந்தே இந்த இனிப்பு பண்ணுவாங்க. இது குழந்தைகளுக்கு கொடுத்தா அவ்வளவு நல்லது. இது ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைகள் தொட்டு பெரியவா வரையும் சாப்பிடலாம். அப்ப வாங்க வீடியோல போய் இதை செய்யறது எப்படி பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், எதானாலும் பரவாயில்ல. நான் மில்மா, இந்த ஊர்ல கிடைக்கிற மில்மா வாங்கியிருக்கேன். நீங்க எந்த பால் வேணாலும் வாங்குங்க, ஆனா ஃபுல் ஃபேட், நிறைய கொழுப்புள்ள பாலா எடுத்துக்கலாம். இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 100, இது 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன்னா ஒரு 150 கிராம் பொடிச்ச வெல்லம். பாலை காய்ச்ச வேண்டாம், பச்சை பால்லையே பண்ணலாம். ஏன்னா காய்ச்சினா அதோட டேஸ்ட் போயிடும். இந்த ஜுன்னு பால்ல இந்த பாலை கறந்து உடனே செய்வாங்க. நமக்கு இப்ப இந்த ஜுன்னு பால் இப்ப நமக்கு கிடைக்காது இல்லையா, அதனால இப்போ இந்த மாதிரி ஜுன்னு பால் பொடியே சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிறது. நான் காமதேனு மில்க் ஜின்னு பவுடர் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கரையணும். அந்த வெல்லம், அதுக்கு கூட இந்த ஒரு பாக்கெட், அதாவது 100 கிராம் ஜுன்னு பவுடரையும் அதுல போட்டுக்கலாம். இந்த 100 கிராமும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாம நல்லா கலக்கணும். இந்த வெல்லம் பூரா நல்ல இதுல கரைஞ்செடுத்து கரையணும். இப்படி கரைஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடிய மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இருக்கேன். ரொம்ப பொடியா இருந்தா பொடியே உபயோகிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட. அப்புறம் வாசனைக்கு 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி நான் பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீனியில போட்டு மிக்சியில பொடிச்சு வச்சுருந்தா இந்த மாதிரி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இது எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி பானையில தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ள இதை இறக்கி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரையும் நல்ல வேகட்டும். வெந்த அப்புறம் நம்ம பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். அணைச்சிருக்கேன், திறந்து பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியறது. அதுக்கு ஒரு கத்தியோ ஸ்பூனோ இப்படி கீழே இறக்கி போட்டு பார்த்தா இதுல ஒட்டாம வந்தா வெந்தாச்சுன்னு அர்த்தம். இனி இதை நம்ம ஆற வச்சது 1 மணி நேரம் ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். ஆற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இனி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அதுக்கு முன்னால ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னால இந்த சைடை மட்டும் கத்தியால இப்படி ஆக்கி விட்டுட்டா நமக்கு ஆறி வரும்போது ஈஸியா இருக்கும். இனி இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இதோ நம்ம ஜுன்னு ரெடி ஆயாச்சு. இனி இதை ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ தான் எடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி தட்டில் மூடி சைடை கொஞ்சம் கூட கத்தினால விட்டு தட்டின இதோ ரெடி. ஜுன்னு ரெசிபி ரெடி ஆயாச்சு. இனி இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். நைவேத்தியம் பண்ணியாச்சு. இது நம்ம இப்போ கட் பண்ணலாம். இப்படி நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவா.
இதோ எப்படி சாஃப்டா நல்ல இதாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஜுன்னு பால் கிடைத்தா அந்த பால்லையே பண்ணலாம். பால் கிடைக்காட்டா இந்த ஜுன்னு பவுடர் நான் செஞ்ச மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கி பண்ணலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.